ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூமி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ராணி எல்லாருமே கோவிலில் நின்றுட்டுருக்காங்க. பொங்கல் படைக்கிறதுக்காக பூஜை நடந்துட்டுருக்கு. இந்த பக்கம் ஜார்ஜினியாவும் கமண்டலனும் ஒரு பக்கம் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் நாகசாது நம்ம பொம்மை உடலை வர வைக்கிறதுக்காக சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பூஜை பண்ணி ஒரு வழியாக பொம்மையோட உடலை வரவழைச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா மனுவும் ரகுவரன்னு பேசிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தால் இந்த கோவில் இருக்கிற எல்லாருமே அந்த பொங்கலை சாப்பிட்டு இல்லாமல் போக போகிறாங்க. டே மனோ, இப்போ இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் நடந்தால் கடைசியில் நாமளும் மாட்டிப்பண்டா. பேசாமல் அந்த பொங்கலை சாப்பிட்டுட்டு நாமளும் அந்த கூட்டத்தோட கூட்டமாக படுப்போமா அப்படின்னு ஐயோ கொஞ்சம் சும்மா நிறியா அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம சித்ரா பாப்பா வராங்க. ஆமாம், உங்கள் 2 பேரையும் ரொம்ப நேரமாக காணுமே, எங்கே போனீங்க? நாங்கள் எங்கே போனால் உனக்கு என்ன அப்படின்னு மனோ கேட்குறாங்க. உடனே அந்த இடத்துல நம்ம சித்ரா பாப்பா யோசிச்சு பார்த்துட்டு, ஆமாம், எப்போவுமே ஒரு மொக்க ஐடியா போடுமே அந்த குண்டம்மா, அவங்க எங்கே போயிட்டாங்க அப்படின்னதும் அதுவா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நாங்கள் ஒரு மர்மமான இடத்துல மறைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு ரகுவர சொன்னதும், யோ மாமா எதுக்கு அந்த குட்டிச்சாத்தாங்கிட்ட சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு போதும். டேய், அது குட்டிச்சாத்தா இல்லைடா, பாப்பாடா, குழந்தை எவ்வளோ ஆசையாக கேட்குது, இதை போய் சொல்ல வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னதும், ஐயோ உன்னை வச்சுட்டு நான் என்ன பாட போகிறேன்னு தெரியல அப்படின்னு செம்மையாக திட்டிட்டு இருக்காங்க மனோ ரகுவரன்னு. ஓஹோ அப்படின்னுட்டு நம்ம பாப்பா அவங்க மாய சக்தி மூலமா பாக்குறாங்க. பார்த்தா நம்ம சாவித்திரி இருக்கிற அந்த மாய உலகத்தை கண்டுபிடிச்சு உடனே அந்த நம்ம பொம்மை இருக்கிற குளத்துக்கு பக்கத்திலேயே கொண்டு வர வச்சிடுறாங்க. பார்த்தா திடீர்னு பார்த்தா சாவித்திரி குளத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஐயோ, நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி அலறி அடிச்சுட்டு அடே மனோ அப்படின்னு சொல்லி கத்திட்டு போறாங்க. ஆமா, நீ எப்படிமா இங்க வந்த தெரியலடா, ஏதோ ஒரு சக்தி என்ன இங்க கொண்டு வந்துருச்சு அப்படின்னு போது, சரி விடுமா, கவலைப்படாத, அந்த பொம்மை கண்டிப்பா வெளியில வரமாட்டா. ஏன்னா நான் இங்க எல்லாரும் சாப்பிடுற பொங்கல்ல அந்த விஷயத்த கலந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தாலே எல்லாரும் இல்லாம போவாங்க. அதே மாதிரி பூஜை நடக்காது அப்படின்னதும் சாவித்திரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் திடீர்னு ஜார்ஜினியா எல்லாரும் பூஜை பண்ணிட்டு இருக்கிற விளக்கு எல்லாம் அணைஞ்சு போயிடுது. ஸோ கமண்டலனும் ஜார்ஜினியாவும் மறுபடியும் விளக்கேற்ற முயற்சி பண்றாங்க. ஆனா முடியல. என்ன ஜார்ஜினியா, என்ன இது அடிக்கடி விளக்கு அணைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு கமண்டலம் கேட்குறாங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. இன்னும் கொஞ்ச நேரத்தால பொம்மி வெளியில வரப்போறா, அதுக்காகத்தான் இவ்வளவு உக்கிரமா இருந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தால அவ கதையை நாம முடிச்சிடலாம், விடாம பூஜை செய்யலாம் அப்படின்னதும் இந்த பக்கம் கமெண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க. இங்க பாரு ஜார்ஜினியா, ஏதோ ஒரு சக்தி சாவித்திரியை என் இடத்துல இருந்து கோவிலுக்கு கொண்டு போயிட்டு அப்படின்னதும், சரி அதான் இன்னும் கொஞ்சம் நேரத்தால் நம்ம பொம்மை கதையை முடிக்க போகிறோமே, அதனால தைரியமாக பூஜை பண்ணலாம் விடாமல் அப்படின்னுட்டு ஜார்ஜினியாவும் கமண்டலனும் விடாமல் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம நாகசாது பூஜை பண்ண ராணிக்கு ஒரு மார்க்கமாக இருக்குது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, யோ தாடிக்காரா என்ன மன்னிச்சிரியா அப்படின்னுட்டு எல்லாரும் கண்ணை மூடி சாமி கும்பிட்டுட்டு இருக்கிற கேப்பில் கிளம்பி நேராக பொம்மை இருக்கிற குளத்து பக்கம் வந்துடுறாங்க ராணி. அதே இடத்துல தான் ராணிக்கு உதவி பண்ணுற நம்ம பாயும் இங்கால நம்பூதிரியும் நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா ராணி ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகிறாங்க. அப்போது பூஜை நடக்கிறதுக்கு முன்னாடி நாகசாது ராணியை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருமா ராணி, நான் உனக்கு 2 மாலை கொடுக்குறேன். இந்த மாலையில் ஒரு மாலையை நீ வச்சுக்கோ, இன்னொரு மாலையை பொம்மை இருக்கிற தெப்ப குளத்துக்கு பக்கத்தில் வை. இங்கே பாரு, இப்போது இங்கே பூஜையெல்லாம் நடக்க கொஞ்சம் கொஞ்சமாக பொம்மி ஆன்மா வெளியேற ஆரம்பிக்கும். அப்போது இந்த மாலையை நீ குளத்தில் வீசிடு, நீ கரையில் வச்ச மாலைய. அதுக்கப்புறமா எப்படியாச்சும் பொம்மையான்மா வெளியில தன்னோட உடல் எங்க அப்படின்னு 4 திசையிலையும் தேட ஆரம்பிக்கும். அந்த டைம்ல நீ என்ன பண்ணணும்னா, நான் தந்திருக்கிற ஒரு மாலையை உன்னோட கழுத்துல போட்டுட்டு நீ அந்த குளத்துல 3 வாட்டி முங்கி எழும்பணும். அந்த டைம் உனக்கும் உயிருக்கும் பிரச்சனை வரலாமா. அதுக்கப்புறமா
எப்படியாச்சும் அதில் உடலை வந்து கண்டுபிடிச்சி பொம்மி ஆன்மா வந்து நான் கண்டுபிடிச்சிக்கிறா அதில் உடலுக்குள்ளே வந்து போயிடும். அதுக்கப்புறமா அதில் சக்தி வந்து கடும் குறைவாக காணப்படும். பல மணி நேரம் கழித்து கண்டிப்பாக அது கண்ணை முழிச்சிடும். அதுக்கப்புறமா அதுக்கு சக்தி கிடைக்கும் அப்படின்னதும் சரிங்க சாமி அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா, இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா என்னோட உடல்ல இருந்து என் ஆன்மா விட்டு என்ன போயிடும், கிட்டத்தட்ட நான் இல்லாமல் போயிடுவான் அப்படின்னு போதும். அப்படின்னா இந்த பூஜை வேணா சாமி அப்படின்னு ராணி சொல்றாங்க. நாகசாதுக்கள் கொடுத்த வாக்கு எப்பவுமே மீற மாட்டாங்க. நீ எப்படியும் பொம்மி அக்காவுக்காக உன்னை தியாகம் பண்றியோ அதே மாதிரி தான் நான் உனக்கு கொடுத்த வாக்குக்காக நான் என்ன தியாகம் பண்ண போறேன். அதனால பூஜை நடக்க நடக்க நம்ம 2 பேருக்கும் வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் வருமா, அதனால நானும் இல்லாம போயிடுவேன். உன்னையும் நிறைய பிரச்சனைகள் நெருங்கி வரும். அதனால கவனமா பார்த்து பண்ணுமா அப்படின்னதும் சரிங்க சாமி அப்படின்னு இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம நம்பூதிரியும் பாயும் வந்து ராணிக்கு உதவியா இருக்காங்க. இந்த அங்கம்மா ராணி இந்த மாலையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ராணி கிட்ட மாலையை கொடுக்குறாங்க. இதோட பார்த்தோம்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிருது. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி நாகசாது பூஜை பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம பொம்மையோட உடல் வந்துடுது. இங்க பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம மீனுக்குள்ள இருந்து பொம்மை ஆன்மா வெளியில வர மாதிரி காமிச்சு இந்த ஒரு எபிசோட்டை